வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது என்றால் அப்படியே சோர்ந்து அமர்ந்து இருக்கிறாய். இதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எவ்வளவோ வாழ்க்கையில் பாடங்கள் வந்தாலும் நீ எதற்காக அப்படியே இருக்கிறாய்? வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்தால் அப்படியே நின்று விடுமா வாழ்க்கை? நான் உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக நேரம் அப்படியே நிற்கிறதா? அது ஒரு பாட்டுக்கு ஓடிக்கொண்டு தானே இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் பல விஷயங்களை நீ அடையலாம். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் நீ நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்குத்தான் வருவாய். இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? சீக்கிரத்தில் அனைத்தையும் நான் உன்னுடைய வாழ்வில் நல்ல விதமான எல்லா விஷயங்களையும் இந்த வாராகியானவள் செய்து உன்னை வாழ வைப்பேன். கவலைகள் வேண்டாம் தங்கமே. எதற்கும் துணிந்து உன் வாழ்வில் நல்ல நல்ல விஷயங்களை செய். ஒரு முறை தொற்று போனால் என்ன, அடுத்தடுத்து செய்து கொண்டே இரு. நிச்சயமாகவே வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கே வருவாய். உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை எல்லா நேரமும் வழி நடத்தி கொண்டே இருப்பேன். நீ எது செய்தாலும் இது சரியா தவறா என்று உனக்கு அசரீரி மூலமாகவே வாக்கு கொடுத்து நீ இனி செய்ய போகும் அனைத்து காரியத்திலும் நல்லதொரு விஷயத்தை உனக்கு செய்து தருவேன். உனக்கு ஏதாவது பயம் இருந்தால் என் மீது பாரத்தை போட்டு வாராகி அம்மா, உங்கள் மீது நான் பாரத்தை போடுகிறேன், எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என்று சொல்லிய பிறகு எந்த காரியத்தையும் செய். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் இது வெறும் வார்த்தையாகவும் உனக்கு ஆறுதலை தருவதற்காகவும் சொல்லவில்லை. உன் வாழ்வில் நான் எதை செய்ய போகிறேனோ அதை மட்டுமே தான் சொல்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.